Hi friends, welcome back to the show. This is PMS Bikes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க இது. இன்னைக்கு நம்ம 3 டீசல் ப்ரூட் வந்து பண்ண சேலுக்கு வந்திருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண வண்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கம்பெனி டீசல் ப்ரூட் இருக்குங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் டீசல் ப்ரூட்டு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே காரணம் இருக்குது. இந்த 3 வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி டீல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோ போகிறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வண்டியும் தனியாக நிறுத்தி வச்சு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான ஃபஸ்ட் வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி தான் நான் சொன்னது ஃபுல்லாக ரெடி பண்ண வண்டின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1987 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். எஃப்சி கரண்ட் இல்லை, ஆன்லைனில் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வண்டி பற்றின டீல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஃப்ரண்ட் டயரு ஃப்ரண்ட் மக்காடுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் மக்காடு போட்டுருக்குது. வண்டியில் அதே மாதிரி அலைவில் போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அலைவில் வந்து பார்த்தீங்கன்னா பூசு, அலைவில் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பூசு, லேட்டஸ்ட் ஃபோர்க் போட்டுருக்குது. ஸ்பீடோமீட்டர் பாக்ஸ் இன்னர் எல்லாமே வந்து ரீசெண்டாக மாற்றிக்குது. வண்டி நம்பரும் பார்த்துக்கோங்க, TCQ 2170 2 இண்டிகேட்டர் பக்கா ஒர்க்கிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டூம் பூசு, பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பம்பர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓல்டு பம்பரு, ரூட்ஸ் ஹார்ன் பழைய ரூட்ஸ் ஹார்ன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அப்படியே மேலே வந்தோன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வண்டி ரீசெண்டாக ரீஸ்டோர் பண்ணுது. வண்டி ரெடி பண்ணி பாருங்கள். 8822 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓடிக்குது. MS மீட்டர்லேருந்து எல்லாமே பக்கம் ஒர்க்கிங்கு. ஹேண்டில் பார் பூசு. இந்த 2 மிரருமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள் 2 மிரரு. டேங்க் கவர் பூசு. மோனோகிராம் வந்து ஓல்டு மோனோகிராம் தான். வண்டியில் வந்து 80s ஒரிஜினல் மோனோகிராம் தான். இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே வண்டியோட இன்ஜின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கண்டிஷன் வந்து தெளிவாக இருக்கும். இன்ஜினெல்லாம் எந்த ஒரு வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது. நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் பீட் மட்டும் தான் கேட்கும். இன்ஜின் அந்த மாதிரி தரவாக ரெடி பண்ணிக்குது. சூப்பராக ரெடி பண்ணிக்குது வண்டி இன்ஜின் எல்லாமே. வண்டி கீர் ஸ்லிப்பிங்கில் எதுவும் இருக்காது. வண்டி பிக்கப்லாம் அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி சீட்டு பூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சீட்டு பிளேட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பூஸ் தான். சீட் கவர் மட்டும் இங்கே லைட்டாக பிரிஞ்சுக்குது. அதே மாதிரி இந்த பில்லின் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேத்தில் செஞ்சு போடுறது ஃப்ரெண்ட்ஸ். ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டுக்கிறேன். பேக் சேகப்ஸர் பூஸ் தான். பேக் அலைவில் கண்டிஷன் பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்கும். சைலன்சர் ஓப்பன் சைலன்சர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பழைய சைலன்சரு. பேக் டயர் பார்த்துக்கோங்க. பேக் டயர் ஒரு 60% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, செயின் ஸ்ப்ரைக்லேருந்து எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். வண்டியில் பேட்டரி இருந்தால் பூசு போட்டுக்கிறேன். சரிங்களா, பேட்டரி பூசு, ஒயரிங் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பெல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளச் பெல் பூசு போட்டுருக்குது. இந்த ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூசு, ஏர் ஃபில்டர் பெண்டு பூசு. ஸோ வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எதிராக வண்டியில் எந்த ஒர்க்கும் இருக்காது. நீங்கள் அப்படியே ஓட்டலாம் வண்டியை. சரிங்களா, வண்டி கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வண்டி எடுத்து லாங் போகிறதுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாங் ஓட்டுறதுக்கு ஆப்டான வண்டி உங்களுக்கு இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். வண்டி பீட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் போட்டு காமிக்கிற பாருங்கள். போத் கிளச் காய் அண்ட் ஃப்ளைவ் காய் ரெண்டுமே இருக்குது. ஸோ வெளிச்சம்லாம் தெளிவாக இருக்கும்.
பாருங்கள், கிளச்சு எந்த நைஸுமே இருக்காது, தெளிவாக இருக்கும். நான் வண்டி ஆல்ரெடி சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ரீசெண்டாக தான் ரெடி பண்ணிக்குது. வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ அப்டேட் பண்ணி நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செக் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ஃப்ரெண்ட்ஸ், 85,000 ரூபா. இந்த வண்டி வாங்க உங்களுக்கு விருப்பம் தான், இந்த ஃபோன் நம்பர் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். செகண்ட் வெஹிக்கிள் நான் பார்க்க போகிறது ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான வண்டி ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் அவைட்டட் வெஹிக்கிள், கம்பெனி டீசல் புல்லட். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1995 மாடலுங்க. 1995 மாடல் கம்பெனி டீசல் புல்லட். மெயினாக இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க, சரிங்களா? டைரக்ட் ஓனருக்கு தான் வண்டி வாங்குது. வண்டி வந்து இன்னும் பக்காவாக நல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 வரைக்குமே காலம் ஃப்ரெண்ட்ஸ். இன்சூரன்ஸ் மட்டும் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு, நீங்கள் இன்சூரன்ஸ் மட்டும் வண்டி எடுத்து போகிற மாதிரி இருக்கும். வண்டி லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். பல ஆசையிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து மாறிடுச்சு, சரிங்களா? மெயினாக டைரக்ட் ஓனருக்கு வாங்குறது சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி அவுட்லுக்கில் அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நான் ஏர்போர்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே ஃப்ரண்ட்டு இருந்தலாம், ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் பூசு போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டு ரிம் பூசு, ஸ்போக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறேன். ஹப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹப்பு. ஃப்ரண்ட்டு ஃபோர்க் அந்த வண்டி மாதிரி லேட்டஸ்ட் ஃபோர்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டிக்கு லேட்டஸ்ட் ஃபோர்க் போட்டிருக்குது. வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க, TN 27T1422 1422 வண்டி நம்பரு. ஃப்ரண்ட்டு டூம் பூசு, 2 இண்டிகேட்டர் பூசு, கீழே ரூட் சார்னு வந்து பார்த்தீங்கன்னா பூசு. இந்த வண்டியில் அதே மாதிரி நான் ட்ராபேக் போய் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டு பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரோம் கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வந்து ஒரிஜினல் பம்பர் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியோட அந்த ஒரிஜினல் பம்பர் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. நீங்கள் இந்த பம்பர் எடுத்து குரோம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது ஒன்றே ஒன்று அந்த வண்டியில் ட்ராபேக்கு. இந்த சைடு வியூ காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். வண்டியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும், பெயிண்டிங் எல்லாமே. ஸ்பீடாமீட்டர் ஒரிஜினல் ஸ்பீடாமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஒரிஜினல் ஸ்பீடாமீட்ரு. ஆம்ஸ் மீட்டர் பூசு, ஹேண்டில் பார் வந்து பூசு, டேங்க் கவர் பூசு, டேங்க் பெயிண்டிங்கும் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது இந்த வண்டியில். வண்டி இன்ஜினும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியில். வண்டி பிக்கப்புக்கு எந்த விதமான ஒரு குறையும் இருக்காது. பிக்கப்பில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். கீர் ஸ்லிப்பிங்லாம் எதுவும் இருக்காது. கிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் கிக்கர் போட்டிருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஒயரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூசு ஃப்ரெண்ட்ஸ், புது ஒயரிங்கு. இந்த ஒரிஜினாலிட்டி கலையாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணிக்குது. இந்த டூல்ஸ் பேக்கில் சாவி வர மாதிரி போட்டு ஒரு பக்காவாக ஒயரிங் பண்ணிக்குது வண்டியில். சைலன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பெட்டி வந்துடும், சரிங்களா? பெட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குது. பெட்டி சாவி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக எல்லா வண்டியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி சாவி இருக்காது, பெட்டி மட்டும் இருக்கும். இந்த வண்டியில் சாவி இருக்குது பெட்டிக்கு. பின்னாடி டேஞ்சர் செட்டு பூசு, பேக் டயரும் பூசு தான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் டயர் பூசு, பேக் ரிம் பூசு, பேக் ஸ்போக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு தான் போட்டிருக்குது. ஒன் சைட் சேரி கார்டு வந்துடும். பேட்ரியுமே வந்து இந்த வண்டியில் பூசு ஃப்ரெண்ட்ஸ், பேட்ரியும் பூசு. அதே மாதிரி கம்பெனி டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் காயில் வராது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச் காயில் ஆல்ட்ரு பண்ணி போட்டுருக்குது. போத்து கிளச் காயில் அண்ட் ஃப்ளைவீல் காயில் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு மெயினான அட்வான்டேஜ். செயின் ஸ்ப்ரைட் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும். சீட்டு பூசு ஃப்ரெண்ட்ஸ், சீட்டு கவரு உள்ள ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்து பூசு போட்டுக்கிறேன். இந்த வண்டியில் அதே மாதிரி லாக் எல்லா லாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கம்ப்ரஸர் லாக் இருக்குது. சைடு லாக் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பூட்டு ஒன்று இருக்குது, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாவி இருக்கும். இதோ சின்ன பூட்டு. அதே மாதிரி சைடு டூல்ஸ் பாக்ஸ் சாவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது இந்த வண்டியில். பெட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாவி இருக்குது. மெயினாக சிங்கிள் ஹேண்ட் யூஸ் வண்டி. வண்டி தெளிவாக இருக்கும், இந்த வண்டி ஓட்டுறக்கலாமே.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. அப்படியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த நைஸ் இல்லை, நெக்ஸ்ட்லாம் தெளிவாக இருக்கும். நான் உங்களுக்கெல்லாம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சிட்லைட் வந்தால் எல்இடி பல்ப் போட்டிருக்குது, இன்னும் மல்டி கலர் பல்ப் போட்டிருக்குது, இண்டிகேட்டர் போகிற பாருங்க. ஆன் ரூட்ஸ் ஆன் பக்காவாக இருக்கும். ஹெட்லைட் வச்சும் நல்லா தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வண்டி. பேக் டேஞ்சிலேருந்து எல்லாமே பக்காவாக ஆகும். போத் ஸ்பீடா மீட்ரு ஆம்ஸ் மீட்ரு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கனெக்ஷன் இருக்குது. இப்போ வண்டி அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட கம்பெனியான டீல்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த வண்டியோட டீல்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். 1995 மாடல் கம்பெனி டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, சிங்கிள் ஓனர் வண்டி. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 வரைக்குமே காணலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். பழைய ஆசிலேருந்து ஸ்மார்ட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. வண்டியில் என்ன புது ஜாமானது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ அப்ரூவ் பாயிண்ட் நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் வருவோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,22,000 ஃப்ரெண்ட்ஸ், 1,22,000 அதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டி வாங்க உங்களுக்கு விருப்பம் தான் என்னோடய ஃபோன் நம்பர் அண்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வாங்க செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி பார்த்து வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. தேர்ட் அண்ட் லாஸ்ட் வெஹிக்கிளுங்க, TDL 4032. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1982 மாடல், 2 டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு எஃப்சி காமிச்சேன். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2029 வரைக்குமே எஃப்சி கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் 2025 வரைக்குமே கரண்டில் இருக்குது. வண்டி லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். பழைய ஆசிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி ஃப்ரெண்ட்ஸ். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மூலமாக வண்டி எல்லாமே கரண்டில் இருக்குது. பேப்பர்ஸுமே உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது வண்டியில். வண்டியை நான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெளிவாக ஒர்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி எடுத்து என்னென்ன ஒர்க் பண்ணுங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு அவுட்லுக் காமிக்கிறப்போ அப்படியே சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே ஃப்ரெண்டு சொல்லலாம். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் பூசு. ஃப்ரண்ட் மக்காடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் மக்காடு போட்டுக்கிறேன். ஃபோர்க்கெலாம் பக்காவாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்க்கெலாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. ரிம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வந்து ஒரிஜினல் ரிம்மு சரிங்களா. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு ஹோல்ஸில் எதுவுமே இருக்காது. ரிம்மில் தெளிவாக இருக்கும். ஏன்னா ரிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோம் கம்மியாக இருக்குது சரிங்களா. வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க, TDL 4032 4032. பம்பர் பூசு, இண்டிகேட்டர் பூசு, ஹெட்லைட் டூம் வந்து பார்த்தீங்கன்னா பூசு, சிட்லைட் செட்டு பூசு. அப்படி மேலே வந்தோன்னா ஸ்பீடா மீட்டர் பூசு, ஆம்ஸ் மீட்டர் பூசு, சாவி சுவிட்சு பூசு, ஹேண்டில் பார் பூசு, இந்த சைடு செல்ஃப் மவுண்ட் பூசு, டேங்க் கவரும் வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறேன். வண்டி பெயிண்ட் கண்டிஷன் பாருங்கள், நான் அப்படியே உங்களுக்கெல்லாம் காட்டுறேன். பெயிண்ட் கண்டிஷன் அப்படியே பாருங்கள். பெயிண்டிங்லாம் தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டேங்க் பெயிண்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வண்டியிலலாம் பக்காவாக இருக்கும். இந்த டேங்க் மோனோகிராம் பூசு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. மோனோகிராம் பூசு. நான் ஃபஸ்ட்டு இந்த வண்டி பற்றி சொல்கிறப்ப சொல்லியிருப்பேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் எடுத்து செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணேன். செல்ஃப் ஆல்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு பண்ணிக்குது.
செல்ஃப் மோட்டர் பூஸு, மோட்டர் பெட்டு, ஃப்ளைவீல் ரிங்கு, பேட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டிருக்குது. அதுக்கேற்ற ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் பண்ணிக்கிறேன். ஒயரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூசாக போட்டிருக்குது. சைலன்சர் பெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறேன். அது க்ரோம் போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்த 3 வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். வண்டியில் கீ ஸ்லிப்பிங்கில் எதுவும் இருக்காது. வைப்ரேஷன் இல்லை வண்டியில். சென்டர் பெட்டில் செல்ஃப் போட்டிருக்குது. சேஸ் வெல்டிங்கில் 3 வண்டிக்குமே சேஸ் வெல்டிங்கில் எதுவும் இல்லை. பேக் மக்காடு வந்து தானே க்ரோம் போட்டிருக்குது. சீட் கவர் வந்து தானே பூசு போட்டுக்கிறேன். சீட் கவர் பூசு. சீட் கவர் பூசு போட்டுக்கிறேன். பின்னாடி பிளின் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூசு, கம்பி பூசு. பேக் டயர் பாருங்கள். பேக் டயர் ஒரு 75% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 75% இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா சாரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சாரி கார்டு நல்ல கண்டிஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. செயின் ஸ்ப்ரைட் நல்ல கண்டிஷனில் இருக்கும். கிளச்சு கவர் வந்து பார்த்தீங்கன்னா பஃபிங் போட்டுருக்குது. கிளச் கவருக்கு மேலே வர பிளேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். பேட்ரி கவர் வந்து பார்த்தீங்கன்னா இது லேத்தில் செஞ்சு போடுறது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. பேட்ரி கவரும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான். ஸோ ஓவரால் நான் இந்த வண்டி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிறேன். அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வந்திருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த வண்டிக்கு உங்களுக்கு செல்ஃப் போட்டு காமிச்சாரா பாருங்கள். செல்ஃப் மோட்டர் ஆனால் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். நல்லா வெளியே சொல்கிற மாதிரி தான், செல்ஃப் போகிறப்போ எப்பவுமே கம்ப்ரஸர் போட்டு செல்ஃப் போடுங்க. செல்ஃப் தட்டுற சிங்கிள் டச்சில் வந்து செல்ஃப் எடுக்கும் பாருங்கள். செல்ஃபில் சிங்கிள் டச் தான் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாமே பக்காவாக வேலை செய்யும். மோட்டர் பேட்ரி எல்லாமே பூசு போட்டுக்குது வண்டியில். வண்டி இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள். இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டி பீட்டும் இந்த வண்டி தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீட்டும் கேளுங்க. இந்த சைட் ஃப்ரெண்ட் சைடில் எந்த நாய்ஸும் இல்லை. நான் நீட்டாகவே இருக்குது. எல்லாமே போட்டு காமிக்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே. ஹார்னு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். ஹெட்லைட் வச்சோம்னா தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போத்து கிளச் கையில் அண்ட் ஃப்ளைவீல் கையில் இருக்குது. நீங்கள் நான் பார்த்த 3 வண்டியிலையுமே கிளச் கையில் அண்ட் ஃப்ளைவீல் கையில் இருக்கும். ஸோ வெளிச்சத்துக்குலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது எந்த வண்டியிலையுமே. ஸோ வண்டி பீட்டில் தெளிவாக இருக்குது கேட்குறக்கலாமே. அப்படியே உங்களுக்கு வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடும் பாருங்கள். எக்ஸிலேட்டரே கொடுக்க தேவையில்லை. ஸ்லோ ஸ்பீடில் அவ்வளோ அருமையாக ஓடும் இந்த வண்டி. கிக் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிக் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த சிரமமும் இருக்காது இந்த வண்டி. வண்டி ஓட்டுறதுலாம் அருமையாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ரைஸ் இருக்கும்போது நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியில் எடுத்து எல்லா ஒர்க்குமே பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒர்க்கும் இருக்காது. வண்டி எஃப்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2029 வரைக்குமே கரண்டில் இருக்கும். இன்சூரன்ஸும் 1 இயர் கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எல்லாமே வந்து லைஃப் டைம் டேக்ஸில் வந்துடுது. பழைய ஆசையிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்.
இந்த வண்டியோட ப்ரைஸ் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,27,000, 1,27,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோசியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ போட்ட 3 வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல் PMS பைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் இருக்கும். இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you, friends.